தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலேருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டார்னா அவரை விட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? நூறு இடங்கள்ல நாளைக்கு நேரடி ஒளிபரப்பு தமிழக அரசு செய்ய போறாங்களாம் பட்ஜெட்டை. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், செய்தால் நல்லது தானே. டாஸ்மார்க் தொடர்பாக அமலாக்கத்துறை ரைடு நடத்திருக்கிறாங்க 100 இடங்களில். ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சொல்றது? அதாவது நாம் டாஸ்மாக் கடையும் வேணாம், ஒரு சொட்டு சாராயம் கஞ்சா எதுவுமே வேணாம், இந்த மும்மூர்த்திகள் அவங்ககிட்ட தான் இந்த வரம் தான் கேட்பேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறேன். அதனால் அதில் ஊழல் நடக்கத்தான் செய்யும், வளர்த்துட்டு தான் வருது. அதனால் டாஸ்மாக் எடுத்துட்டா ஊழல் செய்ய முடியாதுல்ல, அப்புறம் வருவாய் என்ன பண்ணும்? திண்டுக்கல் மாவட்டத்தில் புதுசாக அமைக்கப்பட உள்ள சுற்றுலாச்சாவடியை பொதுமக்களை அடித்து நொறுக்கின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அது எப்படி ஏற்படும்? அது மக்களுடைய கோபத்துக்கு அந்த சுங்கச்சாவடி அமைக்கிறவங்க ஆளாயிட்டாங்க. மக்கள் கொதித்தெழுந்தாங்கன்னா எதையும் செய்ய முடியும், செய்வார்கள். இதெல்லாம் சொல்லி நோட்டீஸ் போட்டுட்டு தீர்மானம் போட்டுட்டு இதெல்லாம் யாரும் செய்யலை. அவர்கள் தன்னெழுச்சியாக அவங்க செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். ஒரு காலத்தில் அப்படிலாம் நான் செய்தவன் தான். ஏன்னா போராட்டமே என்னுடைய வாழ்க்கை. ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். என்ன கொடுத்தீங்களப்பா? ஒன்று போர்கள் ஓய்வதில்லை. அது கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கணும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். சுங்கச்சாவடி அமைக்கிற அளவுக்கு பணத்தை போட்டு அதை எடுத்துட்ட பிறகு அதை நிறுத்திடணும். இன்னொன்று, அந்த சாலையை அவங்க பழுது பார்க்கறதில்ல, அதே கொண்டு மூலியமாக மழை பெஞ்சா அவ்வளோ. அதாவது கிழிஞ்ச துணியை தையல் போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் விட்டு போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர முழுமையாக. ராஜ்யசபா எம்பி காலியாவது பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிறீங்க? அந்த யோசனை எப்போ தான் சொல்கிறேன், வைக்கலாம் போகிறது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களா? அது ரகசியமாக கேளுங்க சொல்கிறேன். திமுக கிட்ட கேட்க மாட்டோம், திமுக கிட்ட கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், ரூல் அவுட் பண்ணிடுறேன். தேர்தல் சம்பந்தமா குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் ஏதாவது சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். என்ன சொல்லணுமா, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி கீடுதான் எல்லாம் பேசி தானே முடிவெடுக்கணும். தன்னிச்சையாக உடனே எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி முடிவெடுக்கும் போது நீங்களும் தானே இருப்பீங்க.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.